Hello aspirants, welcome to the session. So actually வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த மாதிரி ஒரு செஷனுக்காக வந்து I was waiting. Okay, so உங்களை எல்லாரும் மீட் பண்ணணும்ட்டு நேத்து நிறைய வந்து பஃபரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. But then I am back. Okay, so இந்த மாதிரி டிஜிட்டல் போர்டில் வந்து எடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் வந்து ப்ராப்பராக கன்வே ஆகும் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால எப்படியோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு செஷனை வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ லிங்க்கை வந்து குரூப்ஸில் யாரெல்லாம் வந்து இப்போ ஆன்லைனில் இருக்கீங்க இல்லை ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த 2 நாள் தான் இருக்குது SBI கிளர்க்கோட மெயின்ஸ்க்கு. ஓகே, நான் நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து செஷனில் நிறைய டிஃப்ரெண்ட், அதாவது ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் பேராஜம்பிள்ஸ் மட்டும் கிடையாது, அதை தாண்டி கனெக்டர்ஸ், ஸ்டார்டர்ஸ் கனெக்டர்ஸ் கொண்டு வந்திருக்கேன், எரர் ஸ்பாட்டிங் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே ஒரு சின்ன சின்ன வியூ வந்து நான் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். செஷன் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு எப்போ இல்லாமல் கொஞ்சம் ஒரு லாங் டைம் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கலாம். அண்ட் நாளைக்கு SBI கிளர்க் மெயின்ஸ் எப்படிலாம் அட்டென்ட் பண்ணலாம், இங்கிலீஷில் எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் கை வைக்கக்கூடாது, எந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம், எப்படி அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செஷன் வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ அந்த பர்டிகுலர் ரெக்கார்டட் வீடியோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு சி. ஓகே, ஐதர் ஷார்ட்ஸில் பார்க்கலாம் இல்லைனா வந்து ஒரு வீடியோவாக பார்க்கலாம். ஓகே, எஸ். ஸோ அதனால் வந்து மேமோட செஷன் இனிமேல் 4 o'clock. ஸோ உங்கள் கோகுல் சார் வந்து 5 o'clock உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 5 o'clock ஸ்லாட் வந்து இனிமேல் கோகுல் சார் தான் எடுப்பாங்க. 4 o'clock வந்து இட் பி இங்கிலீஷ் செஷன். ஸோ அதனால் டோன்ட் மிஸ் இட். ஓகே, ஸோ ஹாய் குட் ஆஃப்டர்நூன் ஈவினிங் ஆயிடுச்சுல, ஆஃப்டர்நூன் தானா? ஓகே, ஸோ எனிவே ஸோ ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ஃபைன். ஸோ நேற்று வந்து ஹோம்ஒர்க்கில் இந்த பர்டிகுலர் கொஷின் நான் கொடுத்துருந்தேன், சரியா? ஸோ இந்த கொஷின் வந்து எத்தனை பேர் சால்வ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஏன்னா நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் இந்த கொஷினை பார்த்துட்டு உள்ளே போயிடலாமா இல்லை இதுதான் இதை வந்து கடைசியாக பார்க்கலாமா அப்படின்றத யூ கைஸ் ஹேவ் டு சே. கொஞ்சம் பெருசாக இருக்குது பேராஜம்பிள்ஸ். எக்ஸாமில் பேராஜம்பிள்ஸ் வந்த உடனே தயவு செய்து சீக்வென்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காதீங்க. அதாவது எடுத்த உடனே நான் இதை சீக்வென்ஸ் பண்ண போகிறேன் மேம் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. மெயின்ஸ் லெவல் எக்ஸாம்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் மெயின்ஸை ஹேண்டில் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்ன ஒரு விஷயம், ஏன்னா இருக்கிற மாடல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் லெவலில் கொடுத்துருக்காங்க இத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஆனால் இந்த ஒரே ஒரு சென்டென்ஸையே சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அடுத்தது இப்போ சப்போஸ் இங்கே போல்டாக இருக்குல்ல, இப்போ இந்த சென்டென்ஸோட பாதி மட்டும் போல்டாக இருக்கும், இந்த போல்டாக இருக்கிறத மேலே இருக்கிற சென்டென்ஸில் எதோட ரீப்ளேஸ் பண்ணலாம் அதையும் போல்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஓகே, அடுத்த கொஷின் போயிடுச்சா, ஒரு நிமிஷம். ஸோ இப்போ சப்போஸ் நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் போல்டாக இருக்குது, இந்த கொஷனில் இங்கேருந்து இது வரையும் போல்டாக இருக்குது, சரியா? இப்போது இன்னொரு கொஷனும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எதோட நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்குறாங்க. அதாவது பேராஜம்பிளோட கொஷின் கீழேயே ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், தென் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ், இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஓகே, எஸ். ஸோ ஹாய். ஸோ கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் இந்த வாட்டி SBI கிளர்க் நல்லா இங்கிலீஷ் பண்ணுவீங்க. அந்த ஃபோக்கஸ்க்காக தான் ஐ எம் பேக். ஓகே, ஸோ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட லைவ் செஷன்ஸ் தான் இருக்க போகுது. ஓகேயா? ஸோ அதனால் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ ஃபஸ்ட்டு கோ கிளான்ஸ் த கொஷினை கிளான்ஸ் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் பேராஜம்பிளில் நம்ம கொஷின் கிளான்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை, எல்லாமே வந்து அந்த எந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் அதை மட்டும் கொண்டு வந்திருக்கேன். பட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் அது ஜாக்கிரதையாக இருங்க. நான் அதுக்கு ஒரு ரெக்கார்டட் வீடியோ கண்டிப்பாக கொடுத்துட்றேன். நாளைக்கு காலையில் ஒரு 12 o'clock நீங்கள் பார்க்குறது மாதிரி வச்சுக்கோங்க. இல்லாட்டி 1 to 2 நான் லைவ் வர மாதிரி பார்த்துக்கிறேன், சரியா? ஓகே, நாளைக்கு காலையில் கிளாஸ் இருக்குன்னா மேமால் வர முடியாது. இதை வந்து லெட்ஸ் சால்வ். நான் ஆல்ரெடி ஹோம்ஒர்க்காக கொடுத்ததுனால ஐம் கோனா சால்வ் திஸ் கொஷின். ஓகே, எஸ். ஸோ சைக்கியாட்ரிஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. In 2005 who attempted to create a DOE voting capacity standard which required more reasoning and rational than the average voter would be required to have to demonstrate, which can lead to voter suppression. ஓகே, சரி. ஸோ இது வந்து அந்த ஓட் பற்றி பேசியிருக்கிறதா இருக்குது. லைக் மோஸ்ட் திங்ஸ்னால் மேக்ஸிமம் நம்ம சூப்பர்லேட்டிவில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ யா, தேங்க்யூ. ஸோ ரிலேட்டட் டு ஓட்டிங் தெர் இஸ் கன்சர்ன் அண்ட் கான்ட்ரவர்சி. அப்போ லைக்குன்னு சொன்னால் இதை நம்ம எப்படியும் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் நேற்று சொன்னதில் அந்த டைரக்ஷனை கொண்டு வரல. போல்டாக இருக்கிற சென்டென்ஸ் இட் இஸ் ஃபிக்ஸ்டு, அதுதான் நம்ம பார்த்துருந்தோம். எஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஏ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்படி தான் வேணும், ரீசனிங் மாதிரி போடுங்க அப்படின்றத நான் நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதை தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ
ஓகே ஸோ 6 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா எஃப்னா 6 தானே அர்த்தம் இதே மாதிரி ஜி வந்தால் 7 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இதை வச்சும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ரீசனிங் மெத்தடில் ஆன்சர் பண்ணலாம் ஸோ இந்த 4 நம்ம பண்ணணும் பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகே தேவ் கிவன் தே இயர் கண்டிப்பாக இது இன்ட்ரடக்டரி கிடையாது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க வித் ஓல்டர் அடல்ட்ஸ் பீயிங் மோர் லைக்லி டு ஓட் தென் அப்போ இது நடுவில் பேசுகிற மாதிரி இருக்குல்ல ஏன்னா மேலே வந்து ஓட் பற்றி தான் பேசியிருந்தாங்க இங்கே எல்டர்லி பீப்புள் பற்றி ஓல்டர் பீப்புள் பற்றி பேசியிருக்காங்க தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓல்டர் அண்ட் எல்டர் நம்ம இங்கிலீஷ்லேயே இந்த விஷயமும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் எல்டர்ன்றது பிளட் ரிலேட்டடுக்கு சொல்லுவோம் ஓல்டர்ன்றது நாட் பிளட் ரிலேட்டட் லைக் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் எல்டர் டு யூ ஸோ அங்கே இருக்கும்பொழுது ஓல்டர்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம் இங்கே ஓல்டர் அடல்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க தென் எவ்ரி திங் ஃப்ரம் பர்சனல் opinions from caregivers like this is so wrong my mom doesn't know who I am and who other people who other family members are and you want her to vote for someone she doesn't know இது ஓகே ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பாதிப்பில் இருக்காங்க ஏதோ ஒரு டிசீஸோட இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க எப்படி ஓட் பண்ண முடியும் அப்படின்ற கொஷின் தான் கொண்டு வந்திருக்காங்க ஓகேயா சரி ஸோ நான் சொல்கிறேன் ஹவு மச் ஸ்பெண்ட்னா புரியல ஓகே So next, the American Bar Association's Commission on Law, Aging and the Pen Memory Center recently put together a guide on helping people with cognitive impairment to vote. Okay. So this also ஒரு help பண்றது அப்படின்றத வச்சு இங்க கொடுத்துட்டாங்க இங்க ரெண்டு ஆர்கனைசேஷன் and இருக்கா ரெண்டு ஆர்கனைசேஷன் கொடுத்துட்டாங்க இங்க வந்து everything from personal opinion அப்படின்னு சொல்லும்பொழுது from caregivers like என்ன சொல்ல வராங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க தே எக்ஸ்பிளைன் தேனா யார் ப்ளூரலாக இருக்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா சிங்குலராக இருக்கிற ஏதோ ஒரு சப்ஜெக்ட்னு நம்ம சொல்லுவோம் அப்போ தே இஸ் அ தேர்ட் பர்சன் ப்ளூரல் ப்ரொனவுன் அப்போ எக்ஸ்பிளைன் தட் அ மெடிக்கல் டயக்னோசிஸ் லைக் அல்சீமர் டிசீஸ் டஸ் நாட் டிஸ்குவாலிஃபை சம் ஒன் ஃப்ரம் ஓட்டிங் டஸ் நாட் டிஸ்குவாலிஃபைன்னு சொல்கிறாங்க ஓகே rather that we must ask if people wish to vote and if they do are entitled to assistance if needed okay அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா they can do அப்போ it's something like adults வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்படி இருக்கும்னு அவங்களோட ஒப்பீனியன்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தான் நமக்கு இங்கே போயிட்டுருக்கு சரியா ஓகே இதை வந்து நம்ம ரீட் பண்ணல Okay, so with older adults being more likely to vote than any other age group and dementia affecting older adults that is like which affects your memory no adhaan dementia nu solluvom older adults more than any other age group questions about dementia and voting naturally rise okay இப்போ see questions கேட்பாங்க ஸோ இந்த questioning தான் இங்கே வந்து ஒரு சில கேள்விகள் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கா இந்த ஆர்கனைசேஷன் அதுக்காக என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா இங்கே அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு இருக்கா இது சம்திங் ஜென்ரலைஸ்டாக இருக்குது தெர் இஸ் நோ ப்ரொனவுன்ஸ் கிவன் ஆல்சோ சரியா ஸோ யூ கேன் கன்சிடர் சி ஆஸ் த இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துலேயும் அந்த ஓட்டிங் பற்றி இருக்கு ஆனால் இங்கே பேசும்பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதர் ஏஜ் குரூப்பை விட ஓல்டர் அடல்ட்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சொல்லலாம் எஃப்டி ஏன் பேரண்ட்ஸ் சொல்லுங்களேன் ஹர்ஷா எதுக்கு பேரண்ட்ஸ் சொல்லுங்கள் சி வந்து இன்ட்ரோடக்டரின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே எதாவது கன்க்ளூடிங்காக இருந்தால் அதையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரியா என்னுடைய செஷன் வந்து 4 o'clock சாம் 4 o'clock ஓகே சரி சிபி ஓகே எஃப்டி எதனால் பேரண்ட் நீங்கள் சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் ஏன்னா they are talking about two organizations அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க that a medical diagnosis like Alzheimer disease வந்து does not disqualify someone அப்படின்றத சொல்ல வராங்க அதனால் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ might be பாசிபிள் அது ஏன்னா வந்து அதை பற்றி சொல்லியிருந்தா தான் அந்த தேவே சொல்ல முடியும் வேறு எதுவுமே நமக்கு ப்ளூரலாக இல்லை ஓகே ஸோ ஐ அக்ரி இப்போது பிக்கு அடுத்தபடியாக எஃப் போட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம டிராஃப்ட் பண்ண முடியாது என்னன்னு எதுவுமே சொல்லாமல் பண்ண முடியாது அப்போ இஏ நமக்கு எங்கேயோ வரணும் ஒன்று எஃப்டியாக இருக்கலாம் இல்லைனா எஃப்டி இங்கே வரலாம் ஓகே இங்கே பிசி ஸோ அப்போ இந்த பிளேஸில் ரெண்டு ஹோல்ட் ஆகலாம் இல்லை இங்கே ஒன்றுன்னு வரலாம் அப்போ ஈயும் ஏவும் பிரியுமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சாலே போதும் எஸ் புரிஞ்சுது அந்த தேன்றதை வச்சு தான் நீங்கள் சொன்னீங்கன்னு புரிஞ்சுது ஓகே ஸோ இப்போ இ என்ன சொல்கிறாங்க எவ்ரிதிங் ஃப்ரம் பர்சனல் ஒப்பீனியன் ஃப்ரம் கேர்டேக்கர்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ எப்படி அவங்க ஓட் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க சொல்லும் பொழுது அப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை கிடையாது அவங்க பண்ணுறேன் ஓட்டுன்னு சொன்னாங்கன்னா அவங்க பண்ண முடியும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து சைக்காட்ரிஸ்ட் 2005 who attempted to create இந்த மாதிரி ஓட்டிங் கெப்பாசிட்டி பண்ணவங்க which required more reasoning and rational than average voter would be required to have to demonstrate which can lead to voter suppression. It's something முன்னாடி 2005 இருந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க சரியா இப்போ
சில இந்த பிரச்சனையை பற்றி கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த சில சொன்ன பிறகு ஆர்ன்ற கண்டிஷனை வச்சு இங்கே பேசலாமா? பிகாஸ் இங்கே ஸ்டார்டிங்கே ஆர். ஸோ எதோட கனெக்ட் பண்ண முடியும்? ஏதாவது க்ளூ இருக்கா? சிபி ஏஎஃப்டிஇ வருமா? ஓகே, நல்லா யோசிச்சு கரெக்டாக போட்டிருக்கீங்களா? கரெக்டு தான். ஜனனி, எனி அதர் ஆன்சர்ஸ்? ஸோ இவங்க ஒருத்தவங்க தான் ஃபுல் சீக்வன்ஸ் போட்டிருக்காங்க. வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? வேற யாராவது ஏதாவது ஆன்சர் இருக்கா? இதுக்கு முன்னாடி வருமா, எஃப்டிக்கு பின்னாடி வருமா? டி கன்க்ளூடிங் நம்ம சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? டி கன்க்ளூடிங்காக சொல்ல முடியாது. ஜனனியோட ஆன்சர் இஸ் ஓகே. வேறு யாராவது ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தால் சீக்கிரம் போடுங்க. பிகாஸ் நான் வந்து இதுக்கு ஆன்சர் போட்டேன்னா அதுக்கப்புறம் யூ கைஸ் கேனாட் ஆன்சர் ரைட். ஸோ அதனால் சொல்ல வரேன். எனி அதர் ஆன்சர்? சிபிஏஎஃப்டிஇன்றது இல்லாமல் சிபிஇஏஎஃப்டி ஏதாவது வருமா? எஸ். You guys are watching, right? You guys are watching. I want your answers. Yes. So E வந்து you can consider as concluding அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ they explain that இந்த மாதிரி அல்சைமர் டிசீஸ்ன்றது வந்து அசிஸ்டன்ஸ் இருக்கும்பொழுது if they need they can vote. But everything from personal opinions from caregivers like this is so wrong. My mom doesn't know. எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அந்த ஜஸ்டிஃபிகேஷனே இந்த மாதிரி ஒன்று நடந்த பிறகு தான் பண்ண முடியும். ஸோ ஐ அக்ரி வித் தெம். எஸ். ஸோ யூ கேன் புட் இ இயர். இ இங்கே போட முடியாது. அப்போ ஆப்வியஸாக இதாங்க நமக்கு கரெக்டான ஆன்சர். எஸ், குட் குட் குட். ஸோ இப்போ மேக்ஸிமம் நீங்கள் வந்து க்ளூஸ் தேடி போட்டிங்கன்னா சால்வ் பண்ணலாம். அப்படியே நான் படித்து தான் போட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணுவீங்க. இது நேத்தோட ஹோம்ஒர்க். ஸோ அதனால் வந்து இதை நான் சொல்லிடலாம் அப்படின்னு கொண்டு வந்திருந்தேன். ஸோ இன்னியோட கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் கோனா பி எஸ்பிஐ கிளர்க். ஓகே, ஸோ உங்களுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஸோ எஸ்பிஐ கிளர்க்கோட கொஷின்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது என்ன? நல்லா ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருங்க. எஸ்பிஐ கிளர்க்கு தான் நினைக்கிறேன். இங்கே மேலே டைரக்ஷனில் இப்போ சப்போஸ் இது எரர் ஸ்பாட்டிங்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டு எதுன்னு கூட கேட்டிருக்கலாம், தப்பு எதுன்னு கூட கேட்டிருக்கலாம். அதனால் மேலே வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ரீட் த சென்டென்ஸ் டு ஃபைண்ட் அவுட் வெதர் தெர் இஸ் எனி கிராமட்டிக்கல் எரர் மிஸ்டேக் இன் இட். எரர்ஸ் இஃப் எனி வில் பி இன் 2 phrases of the sentence. The combination of those parts is the answer of that question. If no part in the sentence has an answer, then mark no error. ஸோ இங்கே என்ன ஆன்சர்? குயிக், we'll see who puts the answer first. யார் ஃபஸ்ட்டு போடுறீங்கன்னு பார்க்கலாம். Although it is nice when suspicions are confirmed and justice is served, there is something not thrilling about closure so neat and clean. Yes, உங்களோட ஆன்சர் வேணும். ஒன்னொன்னா செக் பண்ணுங்க. நம்ம கிட்ட சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கம்பேரிசன் பேஸ்டாக இருக்கு. ஆல்தோ இருக்கு. ஆல்தோ வந்தால் பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸில் இருக்கணும். அப்போ அது இருக்கான்னு பாருங்க. It is nice when suspicions are confirmed and justice is served. Okay, there is something not thrilling, okay, about closure so neat and clean. இங்க என்னையா எரர்? சஸ்பிஷன்ஸ்னாலே நம்ம வந்து ஒரு மாதிரி சந்தேகமா பேசுறவங்கள தான் சொல்லுவோம். சி அண்ட் டில எரர் இருக்கா? என்ன எரர் இருக்கு? வெயிட், ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் நைஸ் வென், அப்போ ஒரு டைம் பற்றி சொல்கிறோம். சஸ்பிஷன்ஸ் ஆர் கன்ஃபர்ம்ட் அண்ட் ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்ட். ஓகே, இஸ் ப்ளஸ் V3, அப்போ பாசிவ் வாய்ஸ். ஆண்டுக்கு முன்னாடியே நமக்கு இஸ் ப்ளஸ் V3 தான் இருக்குது. சாரி, ஆர் ப்ளஸ் V3 தான் இருக்குது. அங்கே ஜஸ்டிஸ் பற்றி பேசுகிறதுனால இஸ், சஸ்பிஷன்ஸ் பற்றி பேசுகிறதுனால ஆர். ப்ளூரல் வேர்பு, அங்கே சிங்குலர் வேர்பு, ஆனால் ரெண்டுமே பாசிவ் நோட்டில் தான் சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் சம்திங் நாட் த்ரில்லிங்னு சொல்லிட்டாங்க. அபவுட் வாட்? க்ளோஷர் ஸோ நீட்டாக இருக்கிறதும் அண்ட் க்ளீனாக இருக்குது. அப்போ ஸோ இஸ் அட்வர்ப், நீட் அட்ஜெக்டிவ், அண்ட் க்ளீனும் அட்ஜெக்டிவ். அண்ட் பக்கம் ரெண்டு பக்கமும் ஆல்தோ வர எல்லா இடத்துலையும் 8 வரும்ன்ட்டு யார் சொன்னா? இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே, 8ன்ற வேர்டோட மீனிங் என்னன்னா அது இன்னும் நடக்கலை அப்படின்ற மாதிரி. இட் இஸ் yet to happen நம்ம சொல்லுவோம்ல. அதனால் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஓகே, எல்லா இடமும் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. க்ளோஷர் ஸோ நீட் அண்ட் டூ க்ளீன் வரணுமா? ஓ, அங்கே ஸோ நீட், ஸோ வந்து ரெண்டுத்துக்குமே சொல்லலாம்யா. ஓகே, இட் இஸ் ஸோ க்ளீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதனால் ரெண்டுமே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸில் எரரே கிடையாது.
It is option 5 is the right answer in this question. Sometimes, yes, நம்ம கம்ப்ளீட்டா ரீட் பண்ணும்பொழுது நமக்கு இந்த ஃப்ரேஸ்ல எரர் இருக்கா இந்த ஃப்ரேஸ்ல இருக்கான்ட்டு ஒன்னொன்னா செக் பண்ணுங்க. ஏன்னா வென்னு சொன்னேன், சஸ்பிஷன்ஸ்னால ஆர் கன்ஃபர்ம்டுன்னு சொன்னேன், அண்ட் யூஸ் பண்ணுவோம், ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி. அப்போ அங்கே ஜஸ்டிஸ் பற்றி பேசினதுனால இஸ், சஸ்பிஷன்ஸை பற்றி பேசியிருந்தா அங்கேயும் நமக்கு ப்ளூரல் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். சரியா? ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி தான் எக்ஸாமில் வருது. இப்போது 5மே எரர் ஸ்பாட்டிங், 5மே அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு கொஷினை தாண்டி அடுத்த கொஷின் வேறு மாதிரி இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். In the following question, 3 sentences are given which may or may not be correct grammatically or contextually. Mark the option as your answer which contains sentences that are grammatically and contextually incorrect. Correct கிடையாது. Okay, Shashank நான் வந்து I'll just check because exact number எனக்கு தெரியல. So I'll check and I'll let you know. Okay, yes. So அதுக்கு ஷார்ட்ஸ் எதுவும் போட்டிருந்தாங்களா? SBI கிளர்க்கில் எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு போட்டு எதுவும் ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஷார்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறேன். Are you a online student? Yes, உங்களோட குரூப் இல்லைனா மென்டார் பேர் போட்டிங்கன்னா அந்த குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணிடலாம். ஓகே, எஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் குவிக்காக சொல்லுங்கள். நமக்கு இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் எது? ஸோ இப்போ குவிக்காக சொல்ல போகிறாங்க. ஓகே, யார் ஃபஸ்ட்டு லீட் கொடுக்க போகிறீங்க? சரி, நானும் பார்க்குறேன். போடலையா? சரி சஷாங்க், நான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு மென்டார் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க, இங்கிலீஷில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதனால் வந்து அது மட்டும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எஸ், ஓவியா மேமா? ஓவியா மேம் மென்டாராக இருந்தாங்களா முன்னாடியா? சரி, ஓகே. ஓவியா மேமே ஆர்ஆர்பி கிளர்க்கு கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம பார்க்கலாம். குரூப்பில் வேறு யாராக இருப்பாங்கல்ல? சஷாங்க். ஓகே, உங்களோட பேட்ச் மட்டும் நீங்கள் என்னென்னு போடுங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம். சரி, இங்கே யாராலையும் எரர் கண்டுபிடிக்க முடியலையா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் எரர் இருக்குது. அது என்ன எரருன்றதை கொஞ்சம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சி செக் பண்ணுங்கள். நெல்சன்ஸ் ரெசிக்னேஷன் இல்லஸ்ட்ரேட்ஸ். அப்போ இது சிங்குலர் வேர்பா? ஓகே, த காம்பவுண்டிங் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் திஸ் எரா. இப்போ ஆஃபுக்கு முன்னாடி சென்டென்ஸ் எப்படி இருக்குது? ப்ளூரலாக இருக்கா? சப்ஜெக்ட் எனக்கு ப்ளூரலாக இருக்குது. அப்போது விச்ன்ற இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனை தாண்டி வரக்கூடிய இந்த வேர்பு எனக்கு ப்ளூரல் வேர்பாக தானே இருக்கணும், சிங்குலர் வேர்பாக இருக்கக்கூடாதுல. அப்போ இந்த இடத்துல it has to be are taking a massive toll on teachers nationwide because இங்கே வர வேண்டிய verb இந்த whichன்றது இதை தான் குறிக்குது. இட்ஸ் a noun phrase. ஓகே, அப்போ இந்த ஃப்ரேஸ் வந்து இந்த சப்ஜெக்டில் ஆஃபுக்கு முன்னாடி இருக்கிறது காம்பவுண்டிங் காம்ப்ளிகேஷன்ஸ் தானே. அப்போ நமக்கு சீல எரர் இருக்குது. சீல எரர் இருந்தால் இது இல்லைனா இதுக்குள்ளே தான் ஆன்சர், பிகாஸ் தேவ் ஆஸ்ட் ஃபார் இன்கரெக்ட் நாட் கரெக்ட். ஓகே, சரி, அப்போது பி மட்டும் நம்ம செக் பண்ணோம். இப்போ வந்து நமக்கு பியில் எரர் இருந்தால் பி அண்ட் சி, am I right? ஓ, ஏ அண்ட் சி கூட இருக்கா? சி இங்கேயும் இருக்கியா? நம்மளால் பியும் சி மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியும். நம்ம எல்லாமே செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சரி, ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் பி பாருங்க. டு கெட் சம் ஆன்சர்ஸ் ஐ இன்டர்வியூட் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் ஹூ ஸ்டடி. அப்போ இது ப்ளூரலாக இருக்கா? ஓகே, அப்போ ஹூ ஸ்டடி ஹவு சில்ட்ரன் லேர்ன் டு ரெகுலேட் 2+V1 எமோஷன்ஸ். அப்போ பியில் நமக்கு எரர் இல்லை, ஏன்னா ஆல் தி அபவ் நமக்கு இல்லாததுனால ஏதோ ஒன்று தான் இருக்கணும். இப்போ பி நமக்கு எரர் ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் சியில் எரர் இருக்குது. அப்போ சி மட்டும் இருக்கலாம், இல்லை ஏ அண்ட் சியாவும் இருக்கலாம். அப்போது த டைம் வி ஒன்லி மைட் ஹாவ், அப்போ த டைம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, வி சொல்லியிருக்காங்க ப்ளூரல், ஆனால் இது வந்து மாடல் ஆக்ஸிலரி. மாடல் ஆக்ஸிலரிஸ் ஆர் ஃபாலோட் பை பேஸ் வேர்ப்ஸ். அப்போ ஹேவ் ஃபார்ம்ஸோட பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹேவ் வேர்ப்ஸ் ஆர் ஃபாலோட் பை V3. பட் மைட்ன்ற வேர்டு இட் இஸ் ஈக்குவல் டு மே நாட், அப்படி தானே? நெகட்டிவாக தானே நம்ம சொல்கிறோம். நெகட்டிவாக சொல்லும் பொழுது எப்படி ஒன்லி யூஸ் பண்ணுவோம்? ஒன்லி யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். த டைம் வி ஒன்லி மைட் ஹாவ் பீன் சீனா. எஸ், ஸோ அந்த இடத்துல சேருமான்னு பாருங்கள். சிமிலர் டு திஸ் வாஸ் டியூரிங். டியூரிங் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா ஒரு டைம் பீரியடை சொல்லும்போது, டெஃபினட் டைம் பீரியட் சொல்லும்பொழுது டியூரிங் யூஸ் பண்ணுவோம். வென் த ஃபேக்ட்ரிஸ் ஃபார் மேக்கிங் வெஹிக்கிள் ஷட் டவுன் அண்ட்
இன்னொரு விஷயம் என்னது, they switched over to making aeroplanes. ஓகே, அப்போ ஃபேக்ட்ரிஸ் பற்றி தான் பேசியிருக்காங்க. அதனால தான் இங்கே பாஸ்டில் தேன்றது இவங்கள பற்றி தான் சொல்லியிருக்காங்க, which is a third person pronoun. அப்போ என்ன எரராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்லி இங்கே வராது, ஆனால் ஒன்லி நீங்கள் இங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். The only time we might have seen something similar to. Okay, so onlyன்றது might கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். So error you have in two sentences which is in option A, where A and C both are there. So your incorrect option is incorrect sentences are A and C. So option A will be the right answer in this question. Okay, புரிஞ்சுதாயா? கொஞ்சம் பயங்கர ட்விஸ்டாக இருக்கா? எக்ஸாமில் இப்படி தான் வரும். 100% SBI கிளர்க்கில் இந்த மாதிரி குழப்பமாக தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் நிதானமாக நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. நம்ம ரெகுலராக ஒரு 2 நாள் அட்லீஸ்ட் உங்கள் மைண்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. மைட் பி டெஃபினட்டாக வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். புரியுதா? என்னோட செஷன் கண்டிப்பாக அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஆனால் ஒன்று நாளாக கவனிச்சிக்கணும், டைரக்ஷனை செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், அங்கே இன்கரெக்ட் கேட்டாங்க, இங்கே எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கண்டுபிடிங்க பார்க்கலாம். கரெக்டு அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒன்றா பண்ணி பார்ப்போம். We had to detour in the middle of our journey. ஓகே, ஸோ டூர் இருக்குது, அப்போ அவங்க டீன்னு சொல்லிட்டாங்கன்னா which is negative. அப்போது எதனால? பிகாஸ். ஸோ பிகாஸ்க்கு அப்புறம் நம்ம ரீசன் சொல்லுவோம், பிகாஸ்க்கு முன்னாடி என்ன ரிசல்ட் வந்ததுன்னு சொல்லுவோம். ஓகே, அதான் நமக்கு சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். பிகாஸ் த ரோட் தட் ஹேட் பீன் நார்மலி யூஸ்ட். ஓகே, ஹேட் பீன் நார்மலி அட்வர்ப், யூஸ்டு நமக்கு இங்கே இருக்கிற மெயின் வேர்ப். ஓகே, யூஸ்ட் இன் திஸ் ரூட். ஓகே, ஹேட் பீன் கம்ப்ளீட்லி டேமேஜ். அப்போ ஏதோ நெகட்டிவாக சொன்னதுனால தான் அதை டீடூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எதுவும் எரர் இல்லைல்ல, கரெக்டாக ரெண்டுமே பாஸ்டில் தான் இருக்குது. ஹேட் பீன் இருக்குது, ஹேட் பீன் கம்ப்ளீட்லி. அப்போ இதுவும் நமக்கு பாசிவ் நோட்டு தான், அதுவும் பாசிவ் நோட்டு தான். இங்கே ஹேட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாஸ்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் எரர் இன் ஏ. அப்போ ஏல எரர் இல்லைன்னா கண்டிப்பாக இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். அப்போ நம்ம சியை செக் பண்ணாமலே ஆன்சர் சொல்லலாம், ஏன்னா நமக்கு ஆல் தி அபவ் ஆன்சரில் இல்லை. இந்த மாதிரி டஃப்பாக இருக்கிறதுல ஒரே ஒரு சலுகை, ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே செக் பண்ணுமா. ஸோ அந்த மைண்ட் செட் உங்களுக்கு டைம் கம்மி பண்ணும். சரியா? சரி, இங்கே பார்த்தீங்கன்னா the rice is extensively cultivated in this region. Okay, sorry, region. Isன்றது rice you cannot count. Uncountables are always followed by singular verbs. Okay, so in this region as the lands are, okay, நிறைய இடத்துல இருக்கிற land பற்றி பேசியிருக்காங்க. Near a perennial water source and rich in minerals that are essential for rice cultivation. அப்போ ஆர் சொல்லியிருக்காங்க, lands. ஓகே, நியர் ஏதோ ஒரு விஷயம் நம்ம நியர்ன்னு சொல்லும் பொழுது யூ கேன் சே தட் இட் இஸ் நியர்ன்றது ப்ரிப்போசிஷன் சொல்லலாம், ஏன்னா டைரக்ஷனை தானே சொல்லுது. ஓகே, ஆண்ட்ன்ற கன்ஜங்ஷன் ஒன்று வந்து பெரினியல் வாட்டர் சோர்ஸ், இன்னொன்று ரிச் இன் மினரல்ஸாக இருக்குது. அது ஓகே, தட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஆர் எசென்ஷியல் ஃபார் ரைஸ் கல்டிவேஷன். ஸோ யூ டோன்ட் ஹேவ் எரர் ஈவன் இன் பி. அப்போது ஆப்ஷன் பி, அதாவது நான் இங்கே கொடுக்கல, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் இன் திஸ் கொஷின். அதுக்குள்ளே ஒன்லி ஏன்னு போட்டுட்டிங்களா? பி நம்ம செக்கே பண்ணல, அப்போ நீங்கள் எங்கே எரர் இருக்குன்னு சொல்ல வரீங்க? ஆல் கரெக்டு கேட்டிருக்காங்க, ஏல தப்பே இல்லை, பிலையும் தப்பே இல்லையே. அப்போ நம்ம சி இங்கே செக் பண்ண வேண்டாம் இந்த கொஷனுக்கு. சரியா? ஆக்சுவலி இப்போ நம்ம சி செக் பண்ணி பார்க்கலாம், அதில் எரர் இருக்கணும்ல, அதான் வந்து நம்ம இந்த கொஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அர்த்தம். எலக்ட்ரிஷியன் சிங்கிள் பர்சன் ஹேஸ் பீன் கால்ட், ஓகே, to fault the geyser. Okay, in the geyser which like stopped working after yesterday's thunders. Okay, so அந்த thundersல வந்து வாஷிங் மிஷின் சாரி கெய்சரே ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபால்ட்டுன்னு ஒருத்தவங்க பண்ணுற தப்பை தான் சொல்லுவோம். ஆனால் எலக்ட்ரிஷியன் ஹேஸ் பீன் கால் டு ரிப்பேர் தானே, சரி பண்ணுறது, தப்பு பண்ணுறது, புரியுதா? ஆனால் கெய்சரை பற்றி பேசும்போது அங்கே ஃபால்ட்டுன்ற வேர்டே irrelevant தானே. ஓகே, கரெக்டான வேர்ட் யூஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் கொஷின்ஸ் அவங்க கேட்குறாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல் வித் தோஸ் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ ரீட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் எஃபர்ட் போட்டதுக்கு கண்டிப்பாக ஒரு இங்கிலீஷை ரீட் பண்ணால் அது கரெக்டாக தப்பான்னு சொல்கிறதுக்குரிய ஸ்கில் உங்ககிட்ட இருக்கும். பட் கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷனில் உங்களே அறியாமல் எல்லா கொஷினும் கரெக்டாக உங்களால் போட முடியும். புரியுதா? எஸ், yeah, contextual errors கூட நமக்கு இருக்கலாம். So A and B is the right answer in this question. Let's move to the next question. Next one பாருங்க.
ஃபாண்ட் சின்னதாயிருச்சு ஆனால் சேம் மாடல் ஆனால் மேலே டைரக்ஷன் செக் பண்ணிக்கணும் ஏன்னா நமக்கு மாற்றம் இங்கே கொடுக்குறாங்க கரெக்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் the volcano on the island has started erupting lava and the people on the island are advised to move towards safer locations okay so safer ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இருக்கிற இடத்தோட இன்னும் மற்ற இடங்கள் கம்பேர் பண்ணியிருக்காங்க அதான் சேஃப்னு சொல்லலை ஓகே கம்பேரிசனில் தான் சொல்லியிருக்காங்க ஓகே த வால்கனோ அப்போ அங்கே எதுவும் எரர் இல்லைல்ல கரெக்டுன்னு கேட்கும் பொழுது ஆல் கரெக்டும் இருக்கியா கேர்ஃபுல்லாக இருங்க பட் ஆனால் இந்த ஆப்ஷன் நமக்கு வராது ஏன்னா வந்து பிஎன்சியில் ஏ கரெக்டாக தான் இருக்குது ஓகே த பெக்யூலரிட்டி ஆஃப் llamas இஸ் தட் they spit on anyone and everyone they meet irrespective of the status of people so I don't find any error okay peculiarity ன்னு பேசியிருக்காங்க அப்போ அது நமக்கு அப்ட்ராக்டாக இருக்கா கவுண்ட்லாம் பண்ண முடியாது ஸோ இஸ் கரெக்டு தான் இஸ் தேட் அவங்க ஸ்பிட் அப்போ தே பக்கத்தில் இருக்கிறது ப்ளூரல் வேர்ப் ஸ்பிட் ஆன் எனி ஒன் எவ்ரி ஒன் ஓகே ஸோ இவங்கள தான் நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க மீட் பண்ணுறது தேன்றதுனால ப்ளூரல் வேர்ப் irrespective of is a phrase where the status of the people அதாவது என்ன ஸ்டேட்டஸாக வேணால் இருக்கட்டும் ஸோ இதான் அவங்க ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிலையும் எரர் இல்லை ஆனால் ஆல் கரெக்ட் இருக்குது சி செக் பண்ணணும் the bull ride at the amusement park is okay so அப்போ அந்த bull ride தானே is okay widely popular and everyone who அப்போ everyone which is a indefinite pronoun எவ்வளோனே தெரியாதுல்ல எவ்ரி ஒன்னா எவ்வளோன்னு தெரியாது அப்போ வேர்ப் எப்படி இருக்கும் சிங்குலர் வேர்பாக தான் இருக்கும் அன்கவுண்டபிளுக்கு ஈக்குவலாக தான் இன்டெஃபினட் ப்ரொனவுன்ஸும் இருக்கும் ஓகே த பார்க் வான்ஸ் அப்போ த பார்க் வான்ஸ் டு கோ நான் ஃபைனைட் ஃபார் அ ட்ரை ஓகே ஃபார் ப்ரொபோசிஷன் அ ட்ரை ஓகே அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ஒன்ஸ் ஓகே ஸோ ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி எரர் ஆப்ஷன் இ தான் வரும்ல all correct தான் கரெக்டான ஆன்சர் ஓகே ஸோ அதர்ஸ் ஐ டோன்ட் நோ வை யூ கைஸ் ஆர் வெரி சைலண்ட் ஓகே ஸோ இருக்கிறவங்க தயவு செய்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பிகாஸ் செஷன் வந்து நிறைய நாள் இல்லாததுனால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியல ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்சர் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தப்பாக இருந்தால் பரவாயில்ல இப்போது ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வருதா இல்லை திங்க் பண்ணி அட்லீஸ்ட் பாருங்கள் ஓகே ஸோ இங்கே வந்து செக் பண்ணலாம் திஸ் இஸ் எரர் ஸ்பாட்டிங் கொஷின் அகேன் no not error spotting it's a phrasal replacement question where bold இருக்கிற இந்த பாட்டை without changing the meaning of the sentence and mark that as your answer அதாவது you have to replace which is the correct phrase yes come on Japan has been producing whiskey since the 1920s right okay so if not earlier but its global popularity has spiked over the past decade okay பயங்கர பாப்புலராக இருந்திருக்கு okay since the 1920s but not before that but its global popularity ஏ கண்டிப்பாக செட் ஆகாதுலங்க ஓகே இப்போ இட்ஸ் ஓகே ஆனால் if not before that if not if பக்கத்துலேயே நாட் வராதுல இன்னொன்று if not before that when it's worldly அதாவது குளோபலும் வேர்ல்ட்லியும் ஒன்று கிடையாது இன்னொன்று வேர்ல்ட்லி அட்வர்பு இது நவுனு ஸோ அதனாலே இது வராது ஓகே அட்வர்ப்ஸ் will never qualify a noun okay Japan has been producing whiskey since 1920s at least 1920s at least but its worldwide marketability has spiked over wait at least since the 1920s இதுவும் செட் ஆகலைல்ல at least but worldwide marketability ப்ரொடியூஸ் பண்ணாங்க 1920s at least but it's worldwide marketability அப்போது இது வந்து சிங்குலராக இருக்கனால has spiked over the past decade வேர்ல்டு வைடாக அது மார்க்கெட் ஆனதுனால அது வந்து ஸ்பைக் ஆகிருக்கு ஸோ அப்படியே வச்சுக்கலாம் அந்த அட்லீஸ்ட்ன்ற வேர்டு மட்டும் எனக்கு இடிக்குது எல்லாருக்கும் ஈ வரும்னு தோணுச்சா இருங்க பார்த்துருவோம் அதாவது இதெல்லாம் வரல அதனால ஈ ஆன்சர்னு போட்டுறக்கூடாது வருதான்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு விஜிக்கு
அதுக்கப்புறம் வந்து சுஷ்மிதாக்கு, அதுக்கப்புறம் வேற யாரும் இந்த ஆன்சர் டி போடவே இல்லையே. ஜனனிக்கு சி வருமா? சரி ஓகே. ஓ நீங்கள் டி எல்லாம் போட்டவங்க இந்த ஆன்சரு நன் ஆஃப் தி அபவ்ன்றவங்க அப்போ இருக்கிறதே கரெக்டுன்னு சொல்ல வரீங்களா? நன் ஆஃப் தி அபவ்னு போட்டவங்க. சரி பார்க்கலாம். So Japan has been producing whiskey since the 1920s in the least but gained an international market as spiked. No, இந்த sentence சேரவே இல்லையா? பட்டுக்கு அப்புறம் எப்படி நீங்க gained? Actually but and then or இது எல்லாமே independent clauses தான் சேர்க்கும். Dependent clauses நமக்கு சேர்க்காது. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்க gained an international marketன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி நீங்க has spikedன்னு ஒன்று கனெக்ட் பண்ணுவீங்க? ப்ரனவுனில் அதோடைய வேர்ல்டு வைட் மார்க்கெட்டபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து யூ ஹாவ் அ வேர்ப் கிவன், அப்போ அது ஒரு தனி சென்டென்ஸ் ஆயிரும்ல. ஸோ அதனால் டி 100% வராது. ஓகே, ஆல்ரெடி வி ஹேவ் எலிமினேட்டட் பி ஆப்ஷன் பிகாஸ் அங்கே அட்வர்பு பாப்புலாரிட்டி இருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் நமக்கு அங்கே செட்டே ஆகலை. ஏன்னா கமா இருக்குது, சடனாக நாட்னு ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், அதுவும் நமக்கு போயிருச்சு. இப்போ இது வரும், இல்லாட்டி கொடுத்துருக்கிறதே இஃப் நாட் ஏர்லியர் but its global popularity has spiked. If not earlier ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? at least. ஓகே, ஸோ at leastன்றது ஒரு பேஸில் மினிமம் விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். அட்மோஸ்ட்னும் பொழுது அதிகப்படியாக இவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். யூ கேன் சே ஓகே. ஸோ பட் இட்ஸ் வேர்ல்ட் வைட் மார்க்கெட்டபிலிட்டி வந்து has spiked over the past decade. ஸோ அட்லீஸ்ட்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த அவ்வளோ இருக்கும் பொழுதே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, சி நம்ம வந்து ஒன்று வரல இது வரும், ஆனால் ஏன் வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே நாட்னு ஆரம்பிச்சிருக்கு, அட்வர்ப் அண்ட் நவுனை குவாலிஃபை பண்ணாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சென்டென்ஸாகவே சேர்க்க முடியாது, வேர்ப் வச்சு சேர்க்க முடியாது. ஸோ இதையும் டையில் வச்சோம். அது இந்த பாசிபிலிட்டி இஸ் மோர். இங்கே வந்து இஃப் நாட் ஏர்லியர் பட் இட்ஸ் குளோபல் பாப்புலாரிட்டி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இடம் பிரச்சனை இல்லை, ஆனால் இங்கே சொல்லும் பொழுது முன்னாடின்றாங்க, இங்கே வந்து பாஸ்ட் டிகேடை பற்றி பேசியிருக்காங்க. இது ரெண்டும் கூட இடிக்குதுல்ல, இது ஒரு நல்ல பாயிண்ட்டு. ஓகே, உங்களுக்கு கரெக்டாக வருதா? இந்த பாயிண்ட்ல எந்த தப்பும் இல்லையா? இங்கே வந்து வேர்ல்டு வைடும் குளோபலும் ஒன்று தான். ஓகே, இங்கே வந்து பாப்புலாரிட்டின்ட்டாங்க, இங்கே மார்க்கெட், அதை எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பட் அட்லீஸ்ட்டுக்கும் இஃப் நாட் ஏர்லியர் அப்படின்றதுக்கும் பாஸ்ட் டிகேடுக்கும் பிரச்சனை வருது. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். எஸ் ஹர்ஷியா, ஓகேயா? ஹர்ஷியா உங்களுக்காக தான் நான் இன்னொரு வாட்டி சொன்னேன் ஆக்சுவலாக. ஸோ இதை செக் பண்ணலாம். இந்த ஃப்ரேஸை யூ கைஸ் ஹேவ் டு ரீப்ளேஸ். அண்ட் இருக்குது, ஃபிட்னஸ் கேட்டகரி இருக்குது. ஓகே, ஸோ பார்க்கலாம். ஃபார் தான் இருக்குது. ஓகே சரி, இந்த செல்லர் மேலே கொடுத்துருக்கிறது ஓகே ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் தானே. consider 1920 as too late but it considered in reaching the heights. Okay, ஆன்டகனிஸ்ட்டுக்கும் ஹர்ஷியாவுக்கும் ஆப்ஷன் இ வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஆன்சர் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்களா? சின்ஸ் 1920s, அதாவது சின்ஸ்னா ஆரம்ப 1920s, பட் இட் கேன் பி பிஃபோர் டூ. ஓகே, பட் குளோபலி இப்போ வந்து அது பாப்புலர் அப்படின்ற மாதிரி ஹர்ஷியா சொல்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் போடுங்க, நான் அந்த கொஷின் போகிறேன். தே கன்சிடர் 1920 as too late. ஓகே, அப்படி சொன்னாங்களா? ஆன்டகனிஸ்ட் போட்டிருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. ஹர்ஷியா சொன்னது வேணால் நம்ம யோசிக்கலாம். இதுக்கு என்ன டப்புன்னு ஆன்சர் சொல்லிட்டீங்க? ஓகே, த செல்லர் ஆன் அமேசான் ஹேவ் பீன் ஓகே, நான் அது சொல்கிறேன், நம்ம அதுக்கு போயிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது போல், எல்லாருமே டப்புன்னு ஆன்சர் அப்போ இவ்வளோ நேரம் சும்மா பார்த்துருக்கீங்க, பாக்கி கொஷின் நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, த செல்லர் ஆன் அமேசான் ஹேவ், ஓகே செல்லர்ஸ் அப்போனா ஹேவ். ஓகே, ஹேவ் சீன் அ சிக்னிஃபிகண்ட் சர்ஜ் இன் டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட்ஸ் இன் த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேட்டகரி. ப்ராடக்ட்ஸ் இன் த ஹெல்த் ஏன் வந்து இது வரணும்? ஆண்ட்ன்ற கன்ஜங்ஷன் ரெண்டு விஷயமும் ஒரே மாதிரி தான் சேர்க்கும். இங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆனால் ரெண்டு நவுன் ஃப்ரேஸ் கூட சேர்க்கும். அதுவும் நீங்கள் வந்து கான்ஷியஸாக பார்க்கணும். அப்போ இங்கே பார்க்கும்பொழுது ஃபார் ப்ரொடக்ஷன் இன் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேட்டகரின்றாங்க. ஹெல்த்தோட ப்ரொடக்ஷன் பற்றி பேசியிருக்காங்க. இங்கே வந்து ஹெல்த்தி விச் இஸ் ஆல்சோ அ நவுன்.
Health is a noun. Healthy is an adjective. Healthy products. Healthy is an adjective. அப்போ இங்கே வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. Okay, for health based fit products. அப்போ health basedனா இது எனக்கு நவுன் ஆயிரும், இது எனக்கு அதோட verb. அப்போ ஃபார்ன்ற ப்ரிப்போசிஷன் பக்கத்தில் அப்படி யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஒன்று அதை முன்னாடி ஒரு சென்டென்ஸாக சொல்லணும், ஏன்னா ப்ரிப்போசிஷனை தாண்டி வர்றது மட்டும் நவுனாக தான் நமக்கு இருக்கும். இன்னொரு ஃப்ரேஸை நீங்கள் ஒரு இன்னொரு கன்ஜங்ஷன் வச்சு சேர்க்கலாம். அப்போ இதுவும் நமக்கு எலிமினேட் ஆயிரும். அப்போ இங்கே பாருங்கள், why you are eliminating அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட்னு சொல்லும் பொழுது ஃபார் ப்ரொடக்ஷன் இன் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேட்டகரினா இந்த ப்ரொடக்ஷன் should relate even with this. ஓகே, அந்த க்ரைட்டீரியாவில் யூ கேன் சே. பட் ஆனால் இங்கே வந்து டிமாண்ட் ஃபார் எந்த விஷயம், ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க, விச் இஸ் மோர் ரிலவெண்ட் இன் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ சில டைம்ஸ் ஈஸியாக வந்து யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட், நம்மளும் கண்டுபிடிச்சிடும், ஆனால் ஏன் அது வருது அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ரிஜெக்ஷன் எதுக்காக ஆகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆப்வியஸாக யூ கேன் கம் அப் வித் யோர் அதாவது ஃபைனல் ரிசல்ட், வாட் எவர் ஆன்சர் யூ ஹவ் சோசன், யூ வில் கெட் ப்ராப்பர் ரீசன் பிஹைண்ட் இட். ஓகே, ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் இருக்குது. ஸோ இந்த பேசிஸில் இருக்க கொஷின் முடிச்சுட்டு அது என்னன்னு பார்த்துருங்க, ஏன்னா அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு கனெக்டர்ஸும் கொண்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக, அதை பார்த்துடணும் எப்படியாச்சும். ஓகே, மேலே டைரக்ஷன் பெருசான மாதிரி இருக்குது, அதே தானா? Okay, the latest novel from Samantha Harvey is truly superb, but கொடுத்தாலே நெகட்டிவாக இருக்கணும். Left its viewer at a loss for how to describe it and leave its viewer. So ஃபஸ்ட்டு வராது. ஏன் வராது? பட்டுனா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ் பாசிட்டிவ் வரணும். ஃபஸ்ட்டு எனக்கு எப்படியும் ட்ரூத் சொல்லிட்டாங்க, அதாவது உண்மை சொல்லிட்டாங்க, பாசிட்டிவாக சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு செகண்டு நெகட்டிவாக தான் வரணும். அப்போ நெகட்டிவாக வரும்போது அண்ட் கன்ஜங்ஷன் வராதா, அதனால் போயிடுச்சு. பட் லெஃப்ட் இட்ஸ் கிரிட்டிக் அட் லாஸ். நோ, அவங்கள ஒன்றும் லாஸுக்கு கொண்டு போய் விடலை, பேசின அந்த பர்சனுடைய விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தா தான். அப்போது கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினவங்கள லாஸ் கொண்டு போய் விடுறதுன்றது பி ஆப்ஷன். அதுவும் நமக்கு கண்ணதாசன், நிவேதா, ஹர்ஷ்யா. ஓகே, பார்க்கலாம். அண்ட் லெஃப்ட் இட்ஸ் அப்சர்வர் at some loss. Observe பண்றவங்கள எதுக்கு லாஸ்ல கொண்டு போய் விடணும்? When you're talking about the latest novel about this person is truly superb ன்னு சொல்றோம். பட் லெஃப்ட் இட்ஸ்ன்னு சொன்னா அந்த பர்டிகுலர் நாவல் இருக்குல்ல, அதை பற்றி தானே பேச முடியும். அப்சர்வர், கிரிட்டிக் இதெல்லாம் எப்படி வரும்? இது வராது. ஓகே, அண்ட் பாருங்க, ஆர் லீவ் இட்ஸ் ஆடியன்ஸ், இதெல்லாம் வேற யாரோ அந்த பர்சனை ரிலேட் பண்ணே பேசல, ஒன்லி த நாவல், ரைட்? ஸோ ஐ வுட் சே தட் ஆல்ரெடி வாட் எவர் இஸ் தேர் இட் செல்ஃப் இஸ் ஃபைன். ஓ, வியூவர், but left its viewer at a loss for how to describe it. ஓ, இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா? நான் நாவல் பற்றி தான் பேசுகிறாங்க, அதோடைய வியூவர். ஓகே, ஸோ அப்போது சரி விடுங்க. இப்போ நான் தான் வந்து இது கன்ஃபார்மாக நம்ம எடுத்துடலாம், இதுவும் கன்ஃபார்மாக எடுத்துடலாம், ஏன்னா அப்சர்வர் இது வராது. இங்கே வந்து ஆண்டுன்ற கன்ஜங்ஷன்னால இது ரிமூவ் பண்ணலாம், இல்லைனா இது வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆடியன்ஸ். Okay, now I've come to a conclusion. See, what do you mean by audience? What do you mean by reviewer? அப்போ நம்ம வந்து அப்சர்வர், இந்த 3 வார்த்தைக்கும் நமக்கு complete meaning நமக்கு தெரியும் பொழுது தான் you'll be able to answer. Okay, so what they observe from things, இதை வந்து அதை ரீட் பண்ணி எடுத்துக்கிறவங்க, இதுக்கு வெறும் அவங்க நின்று அதை வந்து பார்க்குறவங்க. ஓகே, ஸோ இதுக்கு நாவல் பற்றி பேசும்பொழுது ரிவ்யூவர்ன்ற வேர்டு தான் எக்ஸாக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கேஸில் யூ கேன் சே தட் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சி சில டைம்ஸ் வந்து எல்லாமே வர மாதிரி இருக்கியா, ஏன் வராது அப்படின்றது இந்த ஒவ்வொரு வார்த்தையும் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆப்போனண்ட்டை இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தூக்கிடலாம், இங்கே ஆண்டுன்றதுனால தூக்கிடலாம். பட் அப்சர்வர் அண்ட் ஆடியன்ஸ் ரெண்டுமே இங்கே போட முடியாது. ரிவ்யூவர்ன்ற வேர்டு தான் பெட்டராக நம்ம நாவலுக்கு யூஸ் பண்ணலாம். So you can consider the answer whatever is there as the right answer. இங்கே நீங்கள் சொல்லும் பொழுது and வந்ததுனால தூக்கிடலாம்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் வேறு ஏதாச்சும் க்ளூ இருந்தால் கூட பார்த்து கரெக்டாக எடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இதுவும் ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இதுவும் பாருங்கள், வேறு ஏதாவது க்ளூ இருக்கா? Blurring of traditional distinction between employees and self-employed. One significant change, okay, brought about by digital platforms is the blurring of
is the blurring of the traditional distinction. It is not difference. Okay, so இப்போ வந்து அந்த இடத்துல to be enhancedனா passive ஆயிராதா? ஆக்டிவ்ல தானே இருக்குது. ஒன் சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் brought by in வந்ததுனால to be enhanced from by. அப்போ இது phrasal verb-ஆ இருக்குது, இது இல்லைல்ல. enhanced from, to be enhanced கூட அது சேர்ந்துருது, அப்போ from preposition ஆயிரும்ல. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு மீனிங் கொடுக்குது. ஓகே, brought about யார் கொண்டு வந்திருக்காங்க, இதை பற்றி யார் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எதுலேருந்துன்றது தான் ஃப்ரம். ஸோ இதை கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆமாம் டெய்லி 4 தான்ப்பா. ஓகே, ஸோ இங்கே நமக்கு வேர்ப் தேவை. அப்போ 2 + B1 அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது நான் ஃபைனைட் ஆகிடாதா? அப்போ நான் ஃபைனைட் ஆகிடுச்சுன்னா இங்கே நமக்கு மெயின் வேர்ப் தேவையில்ல, அப்போ இது போயிடும். இன்னொன்று ஹெல்பிங் வேர்ப் இல்லாமல் பிரிங்கிங் நம்ம சொல்ல முடியாது, ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் வராது ஹெல்பிங் வேர்ப் இல்லாமல். அப்படி வருது அப்படின்னா அது நான் ஃபைனைட் வேர்பாக இருக்கணும். இங்கே நமக்கு மெயின் வேர்ப் தேவை. அடுத்து இங்கே டைரக்டட் ஒன்லி டுவர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டைரக்டடுன்றது மெயின் வேர்ப். ஸோ இது அங்கே ரிலவெண்ட்டாக இருக்குமான்னு பாருங்கள். ஒன் சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச், directed only towards by, only towards by இதுவும் நமக்கு sorry only towards digital platform is the blurring. no, so யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னும் பொழுது தான் இவங்க மூலமாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் நம்ம இங்கே சொல்லும் பொழுது இந்த பர்டிகுலர் ப்ரிப்போசிஷனும் நம்மளால் அங்கே ஆட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கொண்டு வந்திருக்காங்க, அதை நோக்கி போயிருக்கு அப்படின்னு சொன்னால் டுவர்ட்ஸ், அது மூலமாக செய்யப்பட்டிருக்குன்னா பை. ஸோ அப்போ ஆல்ரெடி வாட் எவர் இஸ் தேர் இட் செல்ஃப் இஸ் ரைட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் இன் திஸ் கொஸ்டின். எஸ், ஓகே. ஸோ எல்லாரும் ஆக்சுவலி மேக்ஸிமம் எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறீங்கயா, பட் ஏன்றது அந்த ரீசன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த கொஸ்டின் மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டின் வேறு எதுவுமே கிடையாது என்னை பொறுத்தவரையிலையும். இன்கார்பரேட், டு இன்கார்பரேட் சொல்லலாம், incorporate in, incorporated in, incorporated by. ஓகே, ஸோ நீங்கள் இப்போது இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத எடுத்து பார்த்துக்கோங்க. பிகாஸ் தட் வில் சர்வ் யூ பெட்டர். ஓகே, நீங்கள் ஒரு ஆன்சர் போடுவோம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செம்ம க்ளூ இருக்குது. நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுப்பீங்கன்னு தெரியல. என் கண்ணு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்துக்கு தான் போச்சு. நான் அது என்னன்னு சொல்கிறேன், பட் ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஆன்சர் டு திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு வேணும். வெரி குட். நியூ இன் ஒன், நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் என்னன்னு போட முடியுமா? வெரி குட், வெரி குட். விஷயம் என்னென்னா இதை படிக்கவே வேண்டாம், ஆல் 3 இருக்குது. நன் ஆஃப் தி அபவ்னு நமக்கு இல்லைல்ல, அப்போ நீங்கள் சேஃப் தான். ஏன்னா owing to, due to, for the reason. இப்போ இது மூணுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய க்ரைட்டீரியா என்னது? ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் லைக் பிகாஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே. அப்போது இதில் ஒன்று வந்தாலுமே பாக்கியும் வரும், ஏன்னா அதே தான் எழுதி வச்சுருக்காங்க எல்லாத்துலேயும். அப்போது எனக்கு எல்லா கனெக்டர்ஸும் ஃபாலோ ஆகும், ஏன்னா எனக்கு நன் ஆஃப் தி அபவ் இல்லை. ஸோ இந்த கொஸ்டினை இங்கேருந்து சால்வ் பண்ணுறவங்க டைம் எடுத்துப்பாங்க, சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகுமான்னு பார்க்க. இங்கேருந்து சால்வ் பண்ணுறவங்க சூப்பராக போட்டுருவாங்க. ஸோ இங்கே all the 3 are right is the right answer for this question. Okay, next one. சொல்லுங்க. இந்த 3 இருக்கா? அதர்வைஸ் ஓகே, கண்டுபிடிக்கிறாங்களா பார்க்கலாம். ஓ, நீங்கள் படித்து தான் போட்டிங்களா? இந்த ட்ரிக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நீங்கள் வந்து கன்ஜங்ஷன் ஃப்ரேசஸ், கன்ஜங்ஷன் ரிலேட்டடாக இருக்கிற ஃப்ரேசஸ் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, எல்லாமே படித்து பார்த்து தான் போடணும்னு கிடையாது. சில பேர் கிராமரில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது சூப்பராக போட்டுருவாங்க. ஓகே, வெரி குட் கண்ணதாசன். ஆக்சுவலாக நான் இதில் ஒரு விஷயம் சொல்லுவேன். அதர்வைஸ் இருக்கா? அதர்வைஸ் எப்போ சொல்லுவோம்? டூ திஸ் அதர்வைஸ் தட் அப்படி தானே பேசுவோம். அப்போ இதுவா அதுவான்ட்டு. நெவர்திலெஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனிவே ஐம் கோன் டூ திஸ், அந்த எனிவேன்ற வேர்டோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம நெவர்திலெஸ் சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம். வென் எப்போ யூஸ் பண்ணுவோம்? டைம் பற்றி பேசும்பொழுது யூஸ் பண்ணுவோம். அப்போ கான்டெக்சுவலாக நமக்கு என்ன தேவை? இதுக்கு யூ கைஸ் ஹேவ் டு ரீட் பிகாஸ் ஆல் 3 ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, பீப்புள் எக்ஸசைஸ் தேர் ரைட்
to vote in the election. Okay, they சொன்னா people தான். They help the democracy win and become part of the decision making process related to the governance of the country. அப்போ when people exercise their right, அப்போ இதை வந்து நம்ம dependent clause மாற்ற முடியும்ல. when people exercise their right, அப்போ தேர்ன்றது people தான் ரெஃபர் பண்ணுது. அப்போ அந்த ப்ரொனவுனா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே தேரை நான் ஆரம்பிக்க முடியாது. அந்த தே யாருன்னு நான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் சொல்லியிருக்கணும். புரியுதா? ஓகே, அப்போ நான் எனக்கு சென்டென்ஸ் சொல்லலாம். இது சொல்லி முடிச்ச பிறகு டு vote in the election full stop they help. இது ஒன் பர்டிகுலர் சென்டென்ஸாக சொல்கிறாங்க, combined தான். அப்போ you can put a comma here and join the sentence. Okay, so this is a dependent clause, this becomes independent. அப்போ when என்ற conjunction யூஸ் பண்ணி dependent and independent clauses யூஸ் பண்ணலாம், which is right. So C can be used. So option A will be the right answer in this question. Okay, next one போடுங்க. I think one second. Okay, so இது போடுங்க. நான் அந்த கொஷின் போய் பார்க்கலாமா? உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன், சரியா? ஏன்னா அந்த கொஷின் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் வந்துச்சுல. இதையும் தெளிவாக யோசிச்சிங்கன்னா சொல்லாமே. விளைவாக, ஆனால் இது டைம். அப்போது ஏ வந்துச்சுன்னா பிசி வராது, பிசி வந்துச்சுன்னா ஏ வராது. அப்போ ஏபின்னு இருக்கிற ஏஎன்சின்னு இருக்கிற ஆப்ஷன்லாம் வரவே வாய்ப்பு இல்லை. பிஎன்சி வேணால் வரும். ஓகே, ஸோ இப்படி இருக்கலாம் ஆப்ஷன். பி மட்டும் தனியாக வராது, பி வந்தால் சியும் வரும். ஏன்னா ரெண்டுமே கான்சிக்வென்ட்லின்னு தான் இருக்குது. ஆனால் ஆல் 3 இருக்குது, ஆல் 3 வராது இல்லை, கரெக்டா? அப்போது ஒன்று பிஃபோராக இருக்கும், இல்லை ஆஸ் அ கான்சிக்வென்ஸ் ஆர் கான்சிக்வென்ட்லி சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லலாம்? I learned to do a sum in arithmetic or describe the shape of the earth. So Miss Sullivan had taught me to find beauty in the fragrant woods, in every blade of grass, and in the curves and dimples of my baby sister's hand. Okay, so before I learned to do a sum, okay, sum or describe the shape of the earth, இவங்க வந்து டீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கான்சிக்வென்ஸ் இஸ் ஒரு காஸ் இருக்கணும், ஒரு எஃபெக்ட் இருக்கணும், அப்போ தான் விளைவை நம்ம சொல்ல முடியும். அப்போது ஆப்ஷன் A is the right answer in this question. Yes, கரெக்டா? ஒன்லி ஏ தான் வரும். விளைவுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு காஸ், எதனால் அது நடந்திருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அதோடைய எஃபெக்ட் தான் இதுன்னு நம்ம சொல்லணும். புரியுதா? லேர்ன் பண்ணது எஃபெக்ட் கிடையாது. ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி இதை நம்ம பண்ணல, இவங்க சொல்லி கொடுத்துருவோம். டாட் டு ஃபைண்ட் த பியூட்டி. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. பிஃபோர் ஐ லேர்ன் டு டூ அ சம் இன் அர்த்தமெட்டிக் டு டிஸ்கிரைப் த ஷேப் ஆஃப் எர்த், இவங்க Sullivan had. ஸோ பிஃபோர் denotes டைம் ஆர் ஒரு சிச்சுவேஷனுக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஒன் செகண்ட். ஐ திங்க் ஐ ஹாவ் 3 questions. ஓகே, ஸோ இந்த 3 கொஷினும் நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த கொஷின் ஓகே, நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கடைசியாக பண்ணணும். இப்போ நான் அதை போய் சால்வ் பண்ண போகிறேன், சரியா? இந்த கொஷின் எரர் ஸ்பாட்டிங் தான், ஃப்ரேஸ் ரிலேட் பண்ண மாதிரி எரர் ஸ்பாட்டிங். சாரி என்னையா அடுத்த கொஷின்? இந்த கொஷினும் ஃப்ரேசஸ், அதாவது 2 ஃப்ரேசஸில் எரர் இருக்கணும்னு நினைக்கிறேன். மேலே படிச்சுக்கோங்க. ஸோ எரர் இருக்கணுமா இல்லாட்டி கரெக்டான சென்டென்ஸ் எதுன்னு சூஸ் பண்ணுமான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு இதோட கண்டினியூஷன் இதே மாதிரி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ நாளைக்கு இதே 4 o'clock வந்து இந்த மாதிரி செஷன் வச்சுக்கலாம். ஸோ 3 questions I've given as homework. I want all of you to comment. ஓகே, அப்போ தான் நாளைக்கு கொண்டு வரும்பொழுது என்ன பெட்டராக கொண்டு வரலாம்னு தெரியும். ஓகே, கிளாஸ் டெஸ்ட் உங்களுக்கு இன்னும் கவர் பண்ணல, ஸோ அதனால் நான் அதையும் கொண்டு வரேன். ஓகே, எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ஏதோ ஒன்றில் கான்ட்ரவர்சி ஆச்சு, அந்த விஸ்கி கதை தானே. ஓகே, இதில் தான் நமக்கு வந்து டவுட் வந்துச்சு. அப்போ மேம் எதுக்கு இஃப் நாட் ஏர்லியர், ஸோ அவங்க 2 பேரும் என்ன கமெண்ட் போட்டிங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். ஸோ அது சொன்ன பிறகு இன்றைக்கி செஷன் நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். எங்கே அவங்க 2 பேரை காணும்? அர்ஷியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாரோ ஒருத்தவங்களும் சொல்லியிருந்தீங்களே. சரி, இப்போ வந்து ஹேஸ் பீன் வந்துச்சுனாலே எனக்கு சின்ஸ் வரும். ஏன்னா வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்லுவேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆக்ஷன் பாஸ்ட்லேயே ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஹேஸ் பீன் ப்ரொடியூசிங் எனது விஸ்கி சின்ஸ் 1920s. ஓகே, இஃப் நாட் earlier, but its global popularity has spiked over the past decade. இப்போ இந்த இஃப் நாட்
அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இஃப் நாட் ஏர்லியர்ன்றது எனக்கு என்ன சொல்லுது? ஆன்டகனிஸ்ட். எஸ், உங்களை எனக்கு ஆக்சுவலி ஐ ரிமெம்பர் யோர் நேம். ஓகே, ஸோ இஃப் நாட் ஏர்லியர் பட் இட்ஸ் குளோபல். அந்த இஃப் நாட்ன்றது எனக்கு என்ன சொல்ல வருது? இப்போ நான் இந்த சென்டென்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுறேன், அந்த சென்டென்ஸை நீங்கள் எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். இப்போது 1920s வரைக்கும் அட்லீஸ்ட், பட் இட்ஸ் வேர்ல்ட் வைட் மார்க்கெட்டபிலிட்டி. இங்கே நான் நன் ஆஃப் தி அபாவ்னு நான் சொல்லும் பொழுது, ஓகே நன் ஆஃப் தி அபாவ்னு இருக்கா, நான் நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட், அப்போ இதை எப்படி செட் பண்ணுவாங்க? ஓகே, ஸோ அப்போது இது கிடையாது, நன் ஆஃப் தி அபவ்னு வரக்கூடாதுங்க, நோ கரெக்ஷன் ரிக்வயர்டு தான் வந்திருக்கணும் ஆக்சுவலாக, ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா. ஓகே, இங்கே வந்து நம்ம நன் ஆஃப் தி அபவ்னு கொடுக்க மாட்டாங்க. மைட் பி ஒரு ஆப்ஷனை தூக்கிட்டு வேணால் நன் ஆஃப் தி அபவ்னு கொடுத்துருக்கலாம். சரியா? ம் 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 ஓகே, அப்போது எதுக்கு மீனிங் வந்து பிஃபோரு அத்தோடா? என்ன போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஓகே, பட் இட்ஸ் குளோபல் சின்ஸ் 1920s, இஃப் நாட் ஏர்லியர் அட்லீஸ்ட் பட் இட்ஸ் வேர்ல்டு மார்க்கெட்டபிலிட்டி. இந்த சென்டென்ஸ் வரைக்கும் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சு? அட்லீஸ்ட் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுன்னு பாருங்கள். இஃப் நாட் ஏர்லியராக இல்லைன்னா, இஃப்ன்றது கண்டிஷன் இல்லைனா, பட் இட்ஸ் குளோபல் பாப்புலாரிட்டி. அப்போ அப்படி ஆயிராதா? அது டிபெண்டன்ட் கிளாஸ் ஆயிராதா? இன்னொன்று வந்து இஃப் நாட்ன்ற ஃப்ரேஸை நீங்கள் எதுவும் ஒரு சென்டென்ஸையும் வச்சு நம்ம சொல்லவே இல்லையே. ஃபார் குவான்டிட்டின்னு சொல்லலாம், பட் அட்லீஸ்ட் ட்ரை டு ஒர்க் ஆன் திஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம குவான்டிட்டியை சொல்லலையே. அட்லீஸ்ட் இதுவாச்சும் மினிமலாக இருக்கிற இதுவாச்சும் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு சொல்லலாம்ல. இப்போது ஆரம்பிச்சது அப்போது, ஆனால் பாஸ்டில் மினிமலாக ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருந்திருக்கு, ஸ்பைக் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம்ல. அதற்கு முன்னுன்னு சொல்கிறாங்க. இஃப் நாட் ஏர்லியர்னா அது இஃப் நாட் ஏர்லியரோட மீனிங் வந்து அதற்கு முன்னுன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஃப்ரேஸ் சொல்லிட்டா அப்போ இதோட நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? ஆல்ரெடி ஒரு பீரியட் நம்ம டிஃபைன் ஆயிருக்குல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சென்டென்ஸில் ஓகே ஒன்று பண்ணுவோம், இந்த ரெண்டும் ஓகே அட்லீஸ்ட்டுன்னு கொடுத்து இந்த ஃப்ரேஸுக்கு என்ன மீனிங், இதையும் கொடுத்து இந்த ஃப்ரேஸ் இதோட ரெண்டுத்தோட தமிழாக்கத்தை வேணால் நம்ம சேர்த்து வேணால் பார்க்கலாம். ஸோ வாசித்து பார்த்ததில் நீங்கள் இந்த அட்லீஸ்ட் போடும்பொழுது ஓரளவுக்கு செட் ஆச்சு. அப்போ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மட்டும் நம்ம செக் பண்ணால் மைட் பி சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நீங்கள் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அப்படி கூட நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். நான் படித்ததை வச்சு ஐ ஜஸ்ட் டோல்ட். சில பேர் வந்து ரீசன் தெரியாது, ஆனால் இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இதில் கூட நான் ஆன்சர் சொல்லியிருக்கலாம். பட் இங்கே வந்து எனக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ஆன்சருக்கு வந்தேன். பட் அதை வந்து டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஓகே, பட் அந்த விஷயத்தை வந்து நாளைக்கு நம்ம சால்வ் பண்ணலாம். அதோட தமிழாக்கத்தை போட்டு கொண்டு வந்துடுறேன். சரியா? ஓகே, ஸோ செஷன் வந்து ஓகே தானே? எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு வந்து இன்புட்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சுல. ஸோ நாளைக்கு செஷனில் வந்து கவர் பண்ணாத ஒரு 2 டாபிக்ஸ். ஓகே, ஸோ அதில் வந்து அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்புட்ஸும் வந்து ஐ வில் பி கிவிங் யூ. எஸ், ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் அட் 4 o'clock. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேணும் அப்படின்னு சொன்னாலும் வர சொல்லுங்கள். ஸோ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய இன்புட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ உங்கள் அடுத்த செஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யார் வரப்போகிறாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவர் உள்ளே வந்து நிறைய ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் சார் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து லெட்ஸ் வைண்ட் அப் த செஷன். ஓகே, ஸோ ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ. Priscilla.